Hi, hello viewers. Welcome back to my YouTube channel Village Land and Farmhouse. இன்னைக்கு நாம ஒரு 36 ஏக்கருக்கான சைட் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் Subscribe பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை Subscribe பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் லேண்ட் சம்பந்தமான போற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா மெசேஜ்ல வருங்க. ஓகே, இந்த 36 ஏக்கருக்கு ஃப்ரண்டேஜ் பாத்தீங்கன்னா பாருங்க. ரொம்ப லாங் ஃப்ரண்டேஜ்ங்க. ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஒரு 1000 அடிக்கு மேலே ஃப்ரண்டேஜ் அங்கே ஒருத்தர் நிற்கிறார் பாருங்கள். அங்கே ஸ்டார்ட் ஆகிட்டு ஃபென்சிங் கல். அதேமாதிரி இந்த 36 ஏக்கருக்கும் நம்மளுக்கு ஃபுல்லாக ஃபென்சிங் கல் இருக்குங்க. ஓகேங்களா? நம்மளுக்கு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ஒரு மெயின் ரோடு பஸ் ரூட்டு ஒரு 500 மீட்டர் 400 மீட்டரில் ஒரு பஸ் ரூட் ரைட் எடுக்கணும். ஓகேங்களா? ரைட் எடுத்தாலும் அங்கேயும் நம்மளுக்கு தார் ரோட் ஃப்ரண்டேஜ் கிடைக்குது. இங்கேயும் நம்மளுக்கு இந்த கட் ரோட்லேயும் நம்மளுக்கு தார் ரோட் ஃப்ரண்டேஜ் கிடைக்குது. ஒரு 500 மீட்டரில் ரைட் எடுத்தனா பஸ் ரூட், அந்த பஸ் ரூட்லேயும் நம்மளுக்கு தார் ரோட் ஃப்ரண்டேஜ் கிடைக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 கிணறு சர்வீஸ் இருக்குங்க. இந்த இடத்துக்கு 3 கிணறு சர்வீஸ் இருக்குது. பியூர் ரெட் சாயில் தான். அங்கே பாருங்கள் நீங்கள். இந்த 36 ஏக்கருக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சாயில் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் ரெட் சாயிலுங்க. நல்ல ஒரு செம்மண் பூமி தான். 3 சர்வீஸ் கிணறு. அங்கே ஒரு ஷெட் இருக்குது பாருங்கள். அங்கே ஒரு சர்வீஸும் ஒரு கிணறும் இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு ஷெட் இருக்குது இல்லைங்களா, இங்கே ஒரு சர்வீஸ் கிணறு இருக்குது நம்மளுக்கு. அப்புறம் ஒரு போர் இருக்குங்க. நல்ல ஒரு தார் ரோட் ஃப்ரண்டேஜ் லாங்காக இருக்கிறதுனால நம்மளுக்கு ஃபார்ம் ஹவுஸ் போகிறதுக்கும் நல்லா சூப்பராக இருக்கும். இல்லை அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா மண் வளம் சூப்பராக இருக்குது. ஸோ அக்ரிக்கும் சூப்பராக செட் ஆகும். ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறவங்களுக்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த 36 ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 20 ஏக்கர் தான் வேணும், 25 ஏக்கர் தான் வேணும்னாலும் பிரித்து கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஏன்னா நல்லா ஒரு தார் ரோட் ஃப்ரண்டேஜ் இருக்கிறதுன்றதுனால, அதுவும் டபுள் சைடு ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்குதுன்றதுனால பிரிச்சும் கொடுத்துட்றாங்க. சைட் வந்து எந்த லொக்கேஷன்லாம் ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட் கலவை. ஓகேங்களா? ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட் கலவையில் தான் நம்மளுக்கு இந்த சைட் அமைஞ்சிருக்கு. ஒரு சர்வீஸுங்க. இங்கே ஒரு சர்வீஸு, பெரிய ஷெட்டுங்க சார். அப்புறம் சாரி, வீடியோவில் வந்து கிணறுன்னு சொல்லிட்டு இருப்பேன். 3 போர் சார். ஓகேங்களா? ஒரு போர் இருக்குது பாருங்கள். அதே மாதிரி அந்த ஷெட்டு பக்கத்தில் ஒரு போர் இருக்குது, இன்னொரு ஒரு போர் இருக்குது. 3 போரு, 3 ஃப்ரீ சர்வீஸ் சார். இந்த சைடு எல்லாமே கலவை சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கொஞ்சம் போர் தான் அதிகங்களாம். எல்லாமே பெரிய பெரிய போரு. ஓகேங்களா? 30 ஏக்கருக்கு நல்லா சப்ளை பண்ணக்கூடிய போர் சர்வீஸ் தான். சைட்டோட ப்ரைஸ் என்ன கோட் பண்ணுறாங்கன்னா, ஒரு சென்டோட விலை 23 ரூபா சொல்கிறாங்க. ஒரு சென்டோட விலை 23 ரூபா ஃபைனல்னு சொல்கிறாங்க. நம்ம நேரில் உட்காந்து பேசினா நெகோஷியபிள் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சைட் சம்மந்தமாக வேறு எதாவது டீட்டெயில் ஏதாவது வேணும்னா, லொக்கேஷன் ஏதாவது வேணுனாலும் சொல்லுங்கள். லொக்கேஷன் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். அப்படியே நம்ம சைட்டுக்கு ஆப்போசிட்டில் பாருங்கள், ஃபுல்லாக ஃபார்ம் ஹவுஸ் தான். தென்னந்தோப்பு தான் ஃபுல்லாக. தென்னந்தோப்பு வீடு. அந்த சைடு பார்த்தீங்கன்னா மாந்தோப்பு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது. நல்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுற ஏரியா தான் இது எல்லாமே. ஸோ மண் நல்லா இருக்குதுன்றதுனால ஸோ சைட் பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ சார். இந்த 36 ஏக்கரில் 2 போர் சொன்னேன் இல்லைங்களா, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு வருது சார். நீங்கள் பாருங்கள், நல்ல கல்கட்டடம் கிணறு தான். நல்ல பெரிய கிணறு, தண்ணி இருக்குது. இன்னும் இந்த செடிங்கெல்லாம் கிணத்துல இருக்கிறதால நம்மளுக்கு கிளியராக தெரியல. மற்றபடி அப்படியே கல் கட்டடம் பாருங்கள், ஒரே ரவுண்டாக கல்லெலாம் சரியாமல் இருக்குது. கிணறுல எந்த ஒரு வேலையும் இருக்காது. இந்த செடி மட்டும் வெட்டி க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மற்றபடி ரொம்ப பெரிய கிணறு சார். இந்த 36 ஏக்கரில் 2 போரு, 2 ஃப்ரீ சர்வீஸு ப்ளஸ் ஒரு கிணறு, ஒரு ஃப்ரீ சர்வீஸு தனியாக அமைஞ்சிருக்குங்க சார். நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு காமிச்ச ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து அதில் கோடு போட்டிருக்கோம் இந்த ரோட்டில். அது வந்து அந்த சைடுக்கான ஃப்ரண்டேஜ். இது பாருங்கள், அப்படியே சைட்டுக்கு அப்படியே பேக் சைட்லேயும் தார் ரோடு. ஓகேங்களா? இதுக்கு நம்மளுக்கு இங்கே கேட் வச்சுருப்பாருங்க, ஆர்ச்சி வச்சு கேட் வச்சுருக்கீங்களா. இது ஒரு என்ட்ரன்ஸு. அப்படியே நம்ம சைட்டுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபார்ம் ஹவுஸ் பண்ணி மாந்தோப்பு பண்ணியிருக்காங்க சார். இதே சேம் மணல் தான் இதில் பார்க்குறீங்களா, அதே சேம் ரெட் சாண்ட் தான் இதுலேயும் இருக்குது. விவசாய மண்ணத்தில் அந்த மாதிரி தெரியுது.